பழங்கானத்தம் ஆர்ப்பாட்டத்துல நம்முடைய ராஜா அவர்கள் ஒரு உரையை சொன்னார்ல, அதைத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் மறுத்திருக்கிறார்கள். நீங்க நினைவில் வச்சுக்கணும். அவர் என்ன சொன்னார்? அயோத்தி தான் ஆரம்பம். அயோத்தி இங்கு முருகப்பெருமானின் வீட்டில் இருந்து தொடங்குகிறது. இங்கு உள்ள இந்து விரோத தாலிபான் அரசை முடிவுக்கு கொண்டு வரப்படும் 2026ஆம் ஆண்டு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்கின்ற இந்த மத விரோத மக்கள் நல்லிணக்க விரோத பேச்சுக்காகவே அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஓகே. ஏனென்றால் இப்படி ஒரு உள்நாட்டு குழப்பத்தை மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சியை அவர் தானே செய்யறார். அவர் சொல்லுகின்ற அந்த சூழ்ச்சியின்படிதான் இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நாங்க சொல்றோம். இப்ப இந்துக்களுக்குள்ளேயே அவர்கள் பிரிவினையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சனாதனர்கள், வைதிகர்கள், பிராமணர்கள் என்று சொல்லுகின்றோம். நமக்கு அந்த மாதிரி ஜாதி பாகுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா பிராமணர்கள் என்பவர்களே பிற மனையிலிருந்து வந்தவர்கள் அர்த்தம் இருக்கு. அதாவது இந்தியாவில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் அவர்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. ஆனால் இந்துக்களையே பகடைக்காயாக பயன்படுத்துவார்கள். அதைத்தான் இப்போ ராம ரவிக்குமார் அவர்களும் செய்துட்டு இருக்காருங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும்.